राहुल गांधी कान खोल कर सुन ले, अगर दोबारा ऐसी घटना हुई तो तेरे घर में घुस के हम गोली मार देंगे। ராஜ் சிங் அமேரா அப்படிங்கிறவன் வந்து எப்படி நீங்க வந்து ஓம் பிர்லா கிட்ட நீங்க வந்து சண்டை போடலாம், ராகுல் காந்திய நான் வீட்டுக்குள்ள புகுந்து சுட்டு கொள்ளுவேன். அன்னைக்கு அங்க இருந்து சத்தம் போட்ட 25 எதிர்க்கட்சி எம்பிக்களையும் நான் வந்து கொலை செய்வேன் அப்படின்னு வீடியோ போடுறான். சாப்பிட்றப்ப கூட இருக்கான், உட்கார்றப்ப கூட இருக்கான், பேசும் பொழுது கூட இருக்கான். ஓம் பிர்லா கூட தான் எனி டைம் இருக்காங்க. ஓம் பிர்லாவோட தொகுதியான கோட்டா தான் இவனுடைய ஊரு. இவங்க வந்து 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. ராஜஸ்தானை சேர்ந்ததும் அந்த வந்து தொகுதியில இருந்து எம்பி ஆகி தான் இன்னைக்கு சபாநாயகரா உட்கார்ந்து இருக்காரு ஓம் பிர்லா. அப்ப இதுக்கு எல்லாம் எங்கே ஒரு டாட் வந்து கனெக்ட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். இதுல ஒரு பெரிய சதி இருக்கு. कर्णी सेना का इस तरीके का कभी कोई वक्तव्य नहीं आता जो किसी को जान से मारने की धमकी दे रहा हूं. கொலை மிரட்டல் விட்ட நபர் வந்து இருக்கக்கூடியதா சொல்லக்கூடிய அமைப்பு கர்ணி சேனா. இவருக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எங்க அரசியல் வேற, எங்க அரசியல் இந்த மாரி அராஜகம், வயலன்ஸ் இதெல்லாம் கொண்ட அரசியல் கிடையாதுன்னு சொல்லி பாஜக தலைவர் சொல்றாரு. கர்ணி சேனாவும் இவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, இந்த நபரை பத்தி எங்களுக்கு தெரியாதுன்னு மறுக்கிறாங்களே. கோட்சேவை வந்து கொலை செய்ய விட்டுட்டு RSS அப்படிதான் சொன்னுச்சு, எங்களுக்கும் கோட்சேக்கு சம்பந்தம் இல்லைன்னுச்சு. ஆனா கோட்சேவை தூக்குல போடுறப்ப கடைசியா பண்ண பாட்டு நமஸ்தே சதா வச்சலே மாத்ருபூமே RSS யூபியில ஒரு எம்பி வந்து இவங்களுடைய சாதிக்கு எதிராக பேசிட்டாருன்னு சொல்லி அவருடைய வீட்டுக்கு ஒரு எம்பி அவருடைய வீடுக்குள்ள பூந்து வீடு அவருடைய வந்து ப்ராப்பர்ட்டி ஃபுல்லா அடிச்சு நொறுக்குறானுங்க. இப்படி அமைதியான முறையில சனநாயக முறையில வந்து இங்க செயல்படுற ஒரு அமைப்பு தான் கர்ணி சேனா. मुझे लगता है राहुल गांधी जी ने उनको कुछ पैसे पकड़ा दिए हैं कि भैया कुछ हमारे खिलाफ करो. ராகுல் காந்திக்கு இப்படி ஒரு த்ரெட்டனிங் இருக்குங்கிறத ராகுல் காந்தி காசு கொடுத்து பேச வைக்கிறாரு, கிரியேட் பண்றாருன்னு பேசுது. ஏமா இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதே நமக்கு தெரியல. வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச சமூக செயல்பாட்டாளர் திரு சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வாரங்களோடு பேசுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவரை வந்து சுட்டுக் கொள்ளுவேன், அவரை மட்டுமல்லாமல் காங்கிரஸை சேர்ந்த 25 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சுட்டுக் கொள்ளுவேன்னு சொல்லி ஒரு நபர் வெளிப்படையா அவரே வீடியோ பேசி வெளியிட்டு இருக்கிறாரு. राहुल गांधी कान खोल कर सुन ले, अगर दोबारा ऐसी घटना हुई तो तेरे घर में घुस के हम गोली मार देंगे. இந்த சம்பவம் நாடு முழுக்க பெரும் பரபரப்பையும் கொந்தளிப்பையும் வந்து ஏற்படுத்தியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கொலை மிரட்டல் விட்ட நபர் வந்து அவரு பல இடங்கள்ல பல போட்டோக்கள்ல சபாநாயகர் ஓம் பிர்லா பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறாரு. அப்படியே ஒரு புகைப்படங்கள் இல்ல, பல புகைப்படங்கள் வந்து அவரும் ஓம் பிர்லா அவர்களும் ஒன்னா இருக்கிற மாதிரியான பல புகைப்படங்கள் வெளிப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம அவர் இருக்கிற இடத்துல எல்லாத்திலையும் மோடியும் ஓம் பிர்லாவோட போட்டோ ஃப்ரேம் வச்சிருக்கிறாரு. இப்படி அவரு ஓம் பிர்லாவுக்கு ரொம்ப நெருக்கமான நபர் அப்படின்ற போல காட்சிப்படுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாம அவர் பாஜக சேர்ந்தவர் அப்படின்றதையும் எல்லாரும் வந்து சொல்லிட்டு வராங்க. இது இன்னும் பல சந்தேகங்களை வந்து காங்கிரஸோட தலைவர்களே வந்து இன்னும் பல சந்தேகங்கள்ல இதுல இருந்து எழுப்பி இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை குறித்து தான் நம்ம உங்ககிட்ட பேசலாம்னு இருக்கிறோம். அதுல முதல் கேள்வியா வந்து, யார் இந்த ராஜ் சிங் அமேரா? அவரு என்ன காரணத்துக்காக ராகுல் காந்தி அவர்கள் வந்து கொலை செய்யணும்ன்றதுக்காக அந்த வீடியோவை போட்டிருக்கிறாரு? அப்படி என்ன, அதுக்கு அதோட பின்னணி என்ன அப்படின்றத சுருக்கமா சொல்ல முடியுமா? நம்மளுடைய வந்து பாராளுமன்றத்துல இப்ப இந்த நாட்டினுடைய நிதியமைச்சரா இருக்கக்கூடிய அந்த அம்மா இருக்காங்களா, நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு உப்பு சப்பு இல்லாத மட்டமான பட்ஜெட்டை வந்து, அதாவது நம்ம நாட்டுக்கான இந்த வருஷத்துக்கான பட்ஜெட்டை வாசிக்கிறாங்க. அந்த விவாதத்தின் போதுதான் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் வந்து பல விவாதங்களை, பல அடுக்கடுக்கான கேள்விகளை வந்து முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல வந்து மோடியை சம்பந்தப்படுத்தி தொடர்பு படுத்தி வந்திருக்கக்கூடிய அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வந்து ஆதாரமாக மையமாக கோடிட்டு காமிச்சு பேசுறாரு. அடுத்தது USA கிட்ட வந்து மோடி எப்படி அடிபணிச்சு போனாரு, மோடி எப்படி வந்து ட்ரம்ப் கிட்ட சரண்டர் ஆனாரு, இதனுடைய அதாவது இதற்கு உள்ளாக இருக்கக்கூடிய கேவலமான அடிமைத்தனமான அழுக்கான அரசியல் என்ன, சதி என்ன, இந்தியாவை அமெரிக்காக்காரங்கிட்ட இந்த மோடி வந்து அடகு வச்சுட்டாரு அப்படிங்கிறத மையப்படுத்தி இவர் வந்து அடுக்கடுக்கா பேசுறாரு. பேசும் பொழுது சபாநாயகரான ஓம் பிர்லா என்ன பண்றாருன்னா, உங்களை நான் பேசுறதுக்கு பர்மிட் பண்ணியிருக்கேன், நீங்க வந்து தேவையில்லாம பேசக்கூடாதுன்னு மாதிரி சொல்றாரு. அதற்கு வந்து ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, நீ என்ன என்னைய வந்து பர்மிட் பண்றது, நான் எதிர்கட்சி தலைவர், நான் கேள்வி கேட்பேன், நான் பேசுவேன், அது என் உரிமை அப்படின்னு ஒரு மீண்டும் தன்னுடைய வாதங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. நியாயமான வாதங்களை ஆதாரங்களோடு ராகுல் காந்தி அவர்கள் பேசும் பொழுதுதான் அந்த இடத்துல வந்து சலசலப்பு பிரச்சனைகள்லாம் வருது. அதனை மையமா வைத்துதான் நீங்க சொன்னீங்களே, ஒரு திருட்டு பொறுக்கி ராஸ்கல் ராஜ் சிங் அமேரா அப்படிங்கிறவன் வந்து
எப்படி நீங்க வந்து ஓம் பிர்லா கிட்ட நீங்க வந்து சண்டை போடலாம்? ராகுல் காந்திய நான் வீட்டுக்குள்ள புகுந்து சுட்டு கொள்ளுவேன். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு அங்க இருந்து சத்தம் போட்ட 25 எதிர்கட்சி எம்பிக்களையும் நான் வந்து கொல்லுவேன், நான் வந்து கொலை செய்வேன் அப்படின்னு இமெயில் அனுப்பலங்க, லெட்டர் அனுப்பல, வாக்குமூலம் கொடுக்குறான், வீடியோ போடுறான், செல்ஃபா வீடியோ எடுத்து பேஸ்புக், ட்விட்டர், யூடியூப்ல வீடியோ போடுறான். ஆனா ஓம் பிர்லா அவர்களை வந்து அவமதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் வந்து ராகுல் காந்திய கொல்லணும்ன்றத சொல்றாரு அவரு. ஆமா, இது தற்குறித்தனமா இருக்கு. ஓம் பிர்லா வேங்க, இந்த பாஜக அரசும் இப்ப இருக்கக்கூடிய பிரதமரும் செஞ்ச கூத்துக்களை, அயோக்கியத்தனங்களை, பொய்களை, அவங்க செஞ்ச அக்கிரமங்கள்ல எதிர்கட்சி தலைவர் பேசதான் செய்வாரு. அந்த கட்சியின் சார்பாக அங்க இருக்கக்கூடிய சபாநாயகர் பேச விடாம தான் தடுப்பாரு. இதுதான் வந்து சனநாயகத்தின் கட்டமைப்பு. அவனுங்க வந்து தங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு எதிராக எதுவும் வந்துடக்கூடாதுன்னு நினைப்பானுங்க. ஆனா எதிர்கட்சியில இருக்கக்கூடியவங்க அந்த அரசாங்கம் என்ன தவறு செய்தோ அதனை மையமாக வைத்துதான் பேசுவாங்க. இது கூட புரிஞ்சிக்க தெரியாத ஒரு மதவெறி, சாதி வெறி பிடிச்சவன் அந்த ராஜ்சிங் அமேராங்கிறவன், ஓம் பிர்லாட்ட நீங்க சண்டை போட்டுட்டீங்க, உங்களை சுட்டு கொள்ளுவேன் அப்படின்னு பகிரங்கமா வந்து ஒரு நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவரை வந்து மிரட்டுறானா இந்த நாடு எங்க இருக்கு? இந்த நாடு எங்க போய்கிட்டு இருக்கு? அதுவும் இந்த மாதிரி மிரட்டுறவன் வந்து சாதாரண ஆளு கிடையாதுங்க. ஏதோ டீ கடையில நிக்கிறவனோ இல்ல வந்து டோப்பு தண்ணி அடிச்சுட்டு பேசுறவனோ அந்த மாதிரி கிடையாது. பேசுறவன் யாரு? இந்த நாட்டினுடைய சபாநாயகரா இருக்கக்கூடிய ஓம் பிர்லா கூட பல கூட்டங்கள்ல, பல இடங்கள்ல, பல மேடைகள்ல, அதுவும் சாதாரண கட்சி கூட்டங்கள் கிடையாது, சராசரி சாமானிய நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த யாராலையும் போக முடியாத இடம், அதெல்லாம் முக்கியமான இடங்கள். அதெல்லாம் என்ன சொல்ல போனா பேலஸ் மாதிரியான இடங்கள். அப்படிப்பட்ட இடங்கள்ல ஓம் பிர்லா கூட சாப்பிட்றப்ப கூட இருக்கான், உட்கார்றப்ப கூட இருக்கான், பேசும் பொழுது கூட இருக்கான். ஓம் பிர்லா கூட தான் எனி டைம் இருக்காங்க. அப்ப எங்க பார்த்தாலும் ஓம் பிர்லா கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் தாண்டி ஓம் பிர்லாவோட தொகுதியான கோட்டா தான் இவனுடைய ஊரு. இவங்க வந்து 2 பேரும் ஒரே இடத்துலதான் இருக்காங்க. அந்த கோட்டா தொகுதியில இருந்து எம்பி, ஆமா, ராஜஸ்தானை சேர்ந்த இடம். அந்த வந்து தொகுதியில இருந்து எம்பி ஆகி தான் இன்னைக்கு சபாநாயகரா உட்கார்ந்துருக்காரு. அந்த இன்னைக்கு சபாநாயகரா உட்கார்ந்துருக்காரு ஓம் பிர்லா. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஓம் பிர்லாட்ட வம்பிழுத்து, அதாவது ஓம் பிர்லா கிட்ட கேள்வி கேட்டு வாக்குவாதம் பண்ணதுனால நான் சுட்டு கொள்ளுவேன்னு இவன் சொல்றான்னா நமக்கு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. இது நமக்கு மட்டும் கிடையாதுங்க, நிறைய முக்கியமான எதிர்கட்சி தலைவர்களுக்கும் காங்கிரஸை சேர்ந்த ஸ்போக்ஸ் பர்சனான திரு பவன் கெரா அவர்கள் கூட நம்ம வைக்கிற குற்றச்சாட்டு, நம்ம வைக்கக்கூடிய வந்து சந்தேகத்தை தான் அவங்களும் வைக்கிறாங்க. அப்ப இதுக்கு எல்லாம் எங்கே ஒரு டாட் வந்து கனெக்ட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். இதுல ஒரு பெரிய சதி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா ராஜஸ்தான் மாநிலத்தோட பாஜக தலைவரும் சரி, இவர் இருக்கக்கூடிய அந்த கொலை மிரட்டல் விட்ட நபர் வந்து இருக்கக்கூடியதா சொல்லக்கூடிய அமைப்பு கர்ணி சேனா, இந்த 2 அமைப்போட தலைவர்களுமே வந்து करणी सेना का इस तरीके का कभी कोई वक्तव्य नहीं आता जो किसी को जान से मारने की धमकी दे रहा हो. இவருக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, எங்க அரசியல் வேற, எங்க அரசியல் இந்த மாரி அராஜகம், வயலன்ஸ் இதெல்லாம் கொண்டு அரசியல் கிடையாதுன்னு சொல்லி பாஜக தலைவர் சொல்றாரு. கர்ணி சேனாவும் இவருக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, நபரை பத்தி எங்களுக்கு தெரியாதுன்னு மறுக்கிறாங்களே. இந்த பாஜக நம்மளுக்கு தெரியும், பாஜக அரசியல் இந்த அரசியல் இல்லைன்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க சொல்லுங்க. கர்ணி சேனா அப்படின்னா அது என்ன அமைப்பு, அவங்களோட பின்னணி என்ன, அவங்க இந்த மாதிரி செயல்ல ஈடுபடுவாங்களா, அதை பத்தி சொல்லுங்க. ஐயா, பாஜக அரசியல் வந்து அது நம்ம வந்து பலமுறை பேசிட்டோம். ஊர் உலகத்துக்கு தெரியும். இவனுங்களே குண்டு வைப்பானுங்க, வச்சுட்டு முஸ்லீம் மேல பழிய தூக்கி போடுவானுங்க. இன்னொன்னு, இங்க இருக்கக்கூடிய வர்ணாசிரம கோட்பாட்டை வந்து கடைபிடிக்கணும், அதன் ரீதியா தான் மக்கள் வாழணும், ஆட்சி நடத்தணும்னு சொல்லுவானுங்க. அதன் சார்ந்த கலவரங்கள், அதன் சார்ந்த மதம் சார்ந்த மத கலவரங்கள் எல்லாம் வந்து அங்கங்க தூண்டி விட்டுருவானுங்க. 10ஆவதுக்கு ஒரு இடத்துல கோவில் சிலையை வச்சு அதை வச்சு வம்புழுப்பானுங்க, பள்ளிவாசலுக்கு உள்ளார சிலையை வச்சு வம்புழுப்பானுங்க. அதை தாண்டி தலித் மக்கள் மாட்டுக்கறி சாப்பிட்டாக்க வெட்டி கொள்ளுவானுங்க, அடிச்சு கொள்ளுவானுங்க. இஸ்லாமிய அந்த வழியா போனாலே இவனுடைய வண்டியில மாட்டுக்கறி இருந்துச்சு அப்படின்னு வந்து சந்தேகத்தின் பேர்லயே அடிச்சு கொள்ளுவானுங்க, வெட்டி கொள்ளுவானுங்க. இப்படி வந்துங்க வன்முறையை வந்து நாள்தோறும் கட்டவிழ்த்து விடக்கூடிய கட்சி தான் பாஜக. அவனுங்க வந்து வன்முறைக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் கேட்டா காரி துப்புன்னு தோணுது. அடுத்து இங்க வர கர்ணி சேனான்னா, இங்க நம்ம ஊர்ல இந்த இவனுங்கெல்லாம் வச்சிருக்காங்கல்ல, சாதி கட்சி வச்சிருக்கானுங்களா, பாமக மாதிரியான சாதி கட்சிகள் இருக்குல்ல,
பாமக மாதிரியான இன்னும் ரொம்ப ரொம்ப வந்து பயங்கர விக்ரஸா ஒரு கட்சி இருந்தா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த கர்ணி சேனாங்கிற அமைப்பு. அது கட்சி இல்ல அமைப்பு. இவனுங்க 2006 உருவாக்குறானுங்க. இந்த வந்து கர்ணி சேனா அமைப்போட நோக்கம் என்னன்னா கேட்டா கேவலமா இருக்கும். ராஜ்புட்னு அந்த பக்கத்து வந்து சாதி இருக்கு. அந்த சாதியோடைய வந்து வரலாறு காப்பாத்து. ஆமா 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 ஆமா. இதுங்க உயர் சாதினா ஒரு வந்து இங்க 2 பனைமர சைஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் உயர் சாதி. அந்த அந்த சாதியினுடைய வரலாறு, அந்த சாதியினுடைய வரலாறை காப்பாத்துற, சிறப்பை காப்பாத்துற, அந்த மக்களை காப்பாத்துற, அந்த சாதியை காப்பாத்துற அப்படிங்கிறதுக்காக 2006 உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் அந்த கர்ணி சேனாங்கிற அமைப்பு. இவனுங்க வந்து செஞ்ச மக்கள் பணிகள்லாம் என்னன்னு சொல்றேன் கேளுங்க. அசந்து போயிருவீங்க, மிரண்டு போயிருவீங்க. அப்படிப்பட்ட மக்கள் பணி எல்லாம் சனநாயக ரீதியா, அதாவது சனநாயக ரீதியா செஞ்சிருக்கானுங்க. இத நம்ம எப்படி சொல்லணும்னா சனநாயக ரீதியா இவனுங்க செஞ்ச மக்கள் சேவைகளை இப்ப நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. யூபியில பாத்தீங்கன்னா ஒரு எம்பி வந்து இவங்களுடைய சாதிக்கு எதிராக பேசிட்டாருன்னு சொல்லி அவருடைய வீட்டுக்கு ஒரு எம்பி அவருடைய வீடுக்குள்ள பூந்து வீடு அவருடைய வந்து ப்ராப்பர்ட்டி ஃபுல்லா அடிச்சு நொறுக்குறானுங்க. இப்படி அமைதியான முறையில சனநாயக முறையில வந்து இங்க செயல்படுற ஒரு அமைப்பு தான் கர்ணி சேனா. இது நான் சொல்றது வந்து சாம்பிளுக்கு தான் சொல்றேன், நீங்க ஒன்னும் ரொம்ப இதெல்லாம் எடுத்துக்க வேணாம். இப்படி பலவிதமான வன்முறைகள்ல ஈடுபட்டவனுங்க. அப்புறம் இந்த பத்மாவதின்லாம் வந்து அப்புறம் இந்த வந்து பத்மாவதின்னு சொல்லிட்டு படம் வந்துச்சு இல்ல, அந்த படத்துல கேவலப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி அந்த படத்தை ஓட விடாம பண்ணுவேன்னு சொல்லி பல இடத்துல பிரச்சனை பண்ணி போராட்டம் பண்ணி தியேட்டர் எல்லாம் அடிச்சு உடைச்சவனுங்க. இப்படி பல வன்முறை நடவடிக்கைகள்ல வந்து ஈடுபட்ட அமைப்பு தான் இந்த கர்ணி சேனா. இவனுங்க வேலையே வன்முறை தான், இவனுக்கு தெரிஞ்சதே வன்முறை தான். கேட்டா சாதியை காப்பாத்துறேன், சாதியோட பெருமையை காப்பாத்துறேன், சாதியோட வரலாறை காப்பாத்துறேன் அப்படிங்கிற பேர்ல இவனுங்க வந்து இந்தியாவுல பல மாநிலங்கள்ல வன்முறைகள்ல ஈடுபட்ட, வன்முறையை நடத்திய, வன்முறையை கட்டவிழ்த்து விட்ட ஒரு அமைப்பு தான் கர்ணி சேனா. அதுல இருந்து வந்தவன் தான் இந்த ராஜ் சிங் அமேரா. அவன் தான் அந்த மாதிரி பேசுறான், ராகுல் காந்தியை சுட்டு கொல்லுவேன்னு. அவன் என்ன பேசினானோ அததான் அவனுடைய கர்ணி சேனாங்கிற அமைப்பு இத்தனை ஆண்டு காலமா செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த அமைப்போட செயல்பாடுகள்லாம் என்னவோ அததான் அவன் வந்துங்க இந்த மாதிரி வந்து ராகுல் காந்தியை சுட்டு கொல்லுவேன்னு சொல்லிட்டு வீடியோல பேசுறான். அதனால உங்களுக்கு பாஜகவோ கர்ணி சேனாவோ இவன் எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. கோட்சேவை வந்து கொலை செய்ய விட்டுட்டு RSS அப்படிதான் சொன்னுச்சு, எங்களுக்கும் கோட்சேக்கும் சம்பந்தம் இல்லைன்னுச்சு. ஆனா கோட்சேவை தூக்குல போடுறப்ப அவன் வந்து கடைசியா பண்ண பாட்டு நமஸ்தே சதா வச்சலே மாத்ருபூமே தயா இந்து பூமே அப்படிங்கிற பாட்டு பண்ண அந்த பாட்டு என்ன பாட்டு? RSS பிரார்த்தனா சாங். அது மட்டும் இல்லாம இவனுங்களுடைய ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா இவனுக்கு கூட டிராவல் பண்ணவனுங்க இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல சிக்குனா எங்களுக்கு அவங்களுக்கு வந்துங்க சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவானுங்க. ஆனா கேடி ராகவன் மாதிரியான ஆட்களை மட்டும் எப்படிதான் சேர்த்துக்கிட்டானுங்கன்னு எனக்கு தெரியல, திரும்பவும் கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து இவரை வந்து காவல்துறையினால் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு, அந்த கோட்டா லோக்கல் ஸ்டேஷன்ல கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இவர் மேல ஃபர்தரா என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும், இந்த விசாரணை எப்படி போகணுன்ற மாதிரி நீங்க கருதுறீங்க? உடனே எல்லாம் வந்துங்க கைது செய்யப்படலைங்க. இப்ப நம்ம எல்லாம் இப்ப இந்த இடத்துல நம்ம உட்காந்துட்டு ஒரு வந்துங்க பிரதமரை சுற்றுவோம்னு சொன்னா உங்களை என்னையும் சும்மா விட்டுருமா? வேற என்னன்னா எங்க தமிழ்நாடு போலீஸ் மேல சும்மா விடுமா? வித்தின் 1 hourல தூக்கிடுவாங்க, வித்தின் 1 hourல தூக்கிடுவாங்க. உட்காந்துட்டு எதிர்கட்சியோட தலைவரை வீடு புது சுட்டு கொல்லுவாங்கிறான். அது மட்டும் இல்லாம 25 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வந்து கொலை பண்ணுவாங்கிறான். அவனை கைது பண்றதுக்கு 2-3 நாள் ஆச்சுங்க எங்களுக்கு, 2-3 நாள் ஆச்சு. அது எப்படி? நாட்டுல இருக்கக்கூடிய பல்வேறு எதிர்கட்சி தலைவர்கள்லாம் இதன் சார்ந்து கண்டனங்கள் தெரிவிச்சு கேள்விகள் கேட்க ஆரம்பிச்ச பிறகுதான் அவன் மேல வழக்கு பதிவு செஞ்சு அவன் வந்து கைது செய்யப்பட்டு உள்ள இருக்கான். உள்ள போயிட்டு வந்து கஷ்டம்லாம் பட மாட்டாங்க. ஜெய் சோறா சாப்பிட போறான், அச்சி சோறா சாப்பிட போறான். உள்ளவனுக்கு ராஜ மரியாதை. சத்யபிரபுவும் அரவிந்தும் போனாக்க ஜெயில அது கிடைக்குங்க, அச்சி சோறு கிடைக்கும், அவங்க கொடுக்குற குழம்பு கிடைக்கும். ஆனா கொஞ்சம் பிளாபிளாவா ஆட்களா எல்லாம் உள்ள இருந்தோம்னா எல்லாமே கிடைக்கும். ஏசி கிடைக்குங்க, காசு இருந்தா போதும். ஏசி கிடைக்கும், போனு கிடைக்கும், டிவி கிடைக்கும், லேப் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். வேற இதை தாண்டி உங்களுக்கு வேற என்ன வேணும்? இதை தாண்டி உங்களுக்கு வேற என்ன வேணும்? சூப்பரண்டுங்க, ஜெயில் சூப்பரண்டு தான் உங்களுக்கு வந்து சாப்பாடு சப்ளை பண்ணுவாரு. ஜெயில் சூப்பரண்டே உள்ள வருவாரு, அவரே உங்களுக்கு எல்லா வேலையும் பண்ணி கொடுப்பாரு. சோ இது 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 இன்னொன்னு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பாஜக காரணங்களுக்கு சொல்லவா வேணும்? ஜெயிலே வீடு மாதிரி தான். அதே நேரம் வந்து ஜெயிலுக்குள்ள இருக்கானோ இல்ல வந்து ஜெயிலுக்குள்ள இருக்கங்கிற பேர்ல வந்துங்க வெளியே இந்த விசாரணை வந்து வெறுமனே அந்த ராஜ் சிங் அமேரா அவனை சார்ந்து மட்டும் இருக்கக்கூடாதுங்க. என்னைய கேட்டா
இந்த விசாரணையானது ஓம் பிர்லாவுல இருந்து இந்த பாஜகவுல இருந்து முக்கியமான ஆட்கள் அத்துணைய பேரையும் சந்தேக வலையிலுக்கு, அதாவது அத்துணைய பேரையும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்து ஓம் பிர்லாவுல இருந்து இந்த ராஜ்சிங் அமேரா வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்துதான் விசாரிக்கணும்னு நான் சொல்றேன். இதுல பெரிய சதி இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வலுவாக இருக்கு. அதற்கான சாத்திய கூறுகளும் அதற்கான முகாந்திரமும் இதுல இருக்குன்னு சொல்ல வரேன். இதுல பாஜகவுடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஷாஜியா அல்மின்னு ஒரு லேடி, அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா நியூஸ் 24ங்கிற ஒரு சேனல்ல நார்த்ல டிபேட்ல உட்காந்துட்டு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, मुझे लगता है राहुल गांधी जी ने उनको कुछ पैसे पकड़ा दिए हैं कि भैया कुछ हमारे खिलाफ करो. ராகுல் காந்திக்கு இப்படி ஒரு த்ரெட்டனிங் இருக்குங்கிறத ராகுல் காந்தி காசு கொடுத்து பேச வைக்கிறாரு, கிரியேட் பண்றாருன்னு பேசுது. ஏமா இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதே நமக்கு தெரியல. ஓகே, இந்த விசாரணை எப்படி போகுதுன்றத பொறுத்து வந்து பார்ப்போம். அங்க பாஜக தரப்பினால் இப்ப திரும்ப சொல்லப்படுது அவரை சேர்ந்தவர்கள், அவங்க கர்ணி சேனாவை சேர்ந்தவர் அந்த நபருன்னு. அவரால் எதிர்கட்சி தலைவருக்கும் எதிர்கட்சி எம்பிகளுக்கும் ஒரு கொலை மிரட்டல் வருது. ஆனா இதே சமயம் இங்க தமிழ்நாட்டுல பாஜகவை சேர்ந்த அமர் பிரசாத் ரெட்டி அவருக்கு கொலை மிரட்டல் மெயில் மூலியமா கொலை மிரட்டல், அதாவது அவர் ரோட்லயே அவர் தலை துண்டிக்கப்படும், அவர் வீட்டுல 2 கிலோ RDX பாம்பை வச்சு அவங்க வீடு வெடிக்க வைக்கப்படும், குடும்பத்தையே அழிச்சிருவோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி இஸ்லாமியர்கள் அவர்கள் இமெயில் மிரட்டி இமெயில் அமைச்சதா அவரு ஒரு பதிவை ஷேர் பண்ணியிருக்காரு. அதை எப்படி எடுத்துக்கிறது? ஒரு படத்துல வடிவேலு விதவிதமா கெட்டப் எல்லாம் போட்டு வருவாப்ல, விதவிதமா கெட்டப் எல்லாம் போட்டு வந்தாலுமே வடிவேலு என்ன பண்ணுவாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமா, போக்ரி படத்துல எந்த கெட்டப் போட்டு வந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தா என்னடா, இப்படியே பண்ணிட்டு இருந்தா எப்படிடா, நானும் ஒவ்வொரு கெட்டப்பா போட்டு வரேன், கொஞ்சம் கூட நான் போடுற கெட்டப்புக்காவது இது மரியாதை வேணாமான்னு கேட்பாங்க. இவரு டிவேல் கேட்பாப்ல. அதுக்கு இன்னான் இருக்கவங்க சொல்லுவாங்க, பாடி சோடா என்னதான் கெட்டப் போட்டாலும் உன் மண்டை மேல இருக்கிற கொண்டைய மறந்துட்டியாடாங்கிற மாதிரி எல்லா கெட்டப்பும் போடுவாப்ல, கொண்டைய அப்படியே வச்சிருப்பாப்ல இப்படிங்கிற மாதிரி. இந்த இஸ்லாமியர்கள் அனுப்பப்பட்டதா சொல்ற இந்த இது இருக்குல்ல இமெயில், இது அப்பட்டமான செட்டப். எப்படின்னா அந்த இமெயில இருக்கக்கூடிய லோகோ 2020 அதாவது 2020 காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் பயன்படுத்தப்பட்ட லோகோங்க. ஜிமெயிலோட லோகோ அது. இப்ப இருக்கிற லோகோ வேற, அதாவது இப்ப இருக்கிற லோகோ வேற. இவனுங்க எடிட்டிங் பண்ணவனுங்க சரியா பண்ணலன்னு நினைக்கிறேன். இப்ப இமெயிலுக்கு 2020 காலகட்டத்துல இருந்த லோகோவை தூக்கி வச்சிருக்கானுங்க. இந்த மெயில் இந்த மாசம் 16ஆம் தேதி வந்தது. இவர் சொல்ற மெயில் 16ஆம் தேதி. ஓகே, ஏண்டா ரெட்டி, உன் மண்டை மேல இருக்க கொண்டைய மறந்துட்டியாடா ரெட்டி? அதாவதுங்க, ஆமா, இத ஆல்ட் சுபைர் அவர் இதை எக்ஸ்போஸ் பண்ணி போட்டாரு. அமர் பிரசாத் ரெட்டி அந்த போஸ்டையும் டேக் பண்ணிட்டு, நான் இதை முதல்ல நான் பெருசா சீரியஸா எடுத்துக்கலன்றத சொல்லிட்டேன், நீங்க இப்படிலாம் வந்த பிறகு நான் அதை சிவியரா டீல் பண்ண போறேன், இதை பத்தி கம்ப்ளைண்ட் ப்ரொசீட் பண்ண போறேன்ற அளவுக்கு சொல்றாரு. அப்போ அதுல அவரு குப்பா இருக்காருன்னு அர்த்தம். இன்னொன்னு, இந்த மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன், இனிமே எங்க போனாலுமே இஸ்லாமியர் இருக்கிற பகுதிக்கு தான் போவேன், இஸ்லாமியர்கள் தான் சந்திப்பேன், இஸ்லாமியர்கள் தான் பேசுவேன், மோடியை பத்தியும் பாஜக பத்தியும் பெருமையா பேசுவோம், நான் பயப்பட மாட்டேன் அப்படின்றாரு. உன்னைய யாரா சீன்றா, உன்னை எவன் சீன்றா, உன்னை எவனும் ஒரு ஆளாவே மதிக்கல. இஸ்லாமியர்கள் இருக்கிற பகுதிக்கு நீ போலாமே, யாரு வேணாலும் போலாமே, ஜனநாயக நாட்டுல யாரு வேணாலும் போறாமே, யாரும் உன்னை எதுவும் இது செஞ்சுட்டு போறது இல்லையே. ஆனா அமர் பிரசாத் ரெட்டிக்கு என்ன நோக்கமா இருக்கும்னா, ஒண்ணு நம்ம இத காமிச்சு நமக்கு ஒரு PSO வாங்கிக்கணும், அந்த PSO வாங்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பந்தா பில்டப், இல்லைன்னா தன்னுடைய அட்டென்ஷன் சீக்கிங்காக தன்னுடைய இருப்பை காமிச்சிக்கணும், இதனை வைத்து நமக்கு ஒரு MLA சீட் ஒண்ணு கேட்சப் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சுதான் இவன் இந்த நாடகத்தை பிளே பண்ண ட்ரை பண்ணான். ஆனா அவன் அந்த மண்டை மேல இருக்கிற கொண்டைய மறந்த கதையா, இவன் அந்த லோகோவை சரியா போடாததுனால எடிட்டிங்ல அது இவனுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஒண்ணும் அமர் பிரசாத் ரெட்டி மட்டும்தான் இதை செஞ்சான்னு நம்ம சொல்லல. இதுக்கு முன்னாடி இந்த இந்துத்துவ குரூப்ஸுக்குன்னு பல ஹிஸ்டரி இருக்கு. அதுல நம்ம பார்த்தோம்னா ராமநாதன் ஒருத்தன் பாஜக வச்சிருந்தவன், அவன் அப்புறமேட்டுக்கு இன்னொரு தனியா இந்துத்துவ சார்ந்து கட்சி இயக்கலாம் நடத்தினான். அவன் தனக்கு PSO வேணுங்கிறதுக்காக வீட்டு மேலேயே ஆளை செட்டப் பண்ணி குண்டு வீசி இது எவிடன்ஸோட பிடிக்கப்பட்டு அவன் உள்ள போனான். சரி, அவன் மட்டும் கிடையாது. அதாவது கோவில் சொத்துல பிரச்சனைய தனக்கு சாதகமா முடிச்சுக்கிறதுக்காக திருவேற்காடு பகுதி பாஜக தலைவரான பரமானந்தம்னு ஒருத்தன், அவன் என்ன பண்ணிட்டான், தான் வீட்டு மேல ஆளை செட் பண்ணி பெட்ரோல் குண்டு வீசி அவனும்
இந்த கேஸ்ல உள்ள போறான். அப்புறம் பாத்தீங்கன்னா கும்பகோணம் பக்கத்துல மேல காவேரி காளியம்மன் கோவில் தெருவுல ஒரு வீட்டுல வந்துங்க பெட்ரோல் குண்டு வீசப்படுது. அதன் சார்ந்து காவல்துறை விசாரணை நடத்தினா அந்த இந்து முன்னணியினுடைய நகர தலைவரான சுப்பிரமணி அவனே ஆள் செட் பண்ணி அவன் வீட்டு மேல குண்டை போட வச்சுக்கிறான். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணிருக்கான்னா ஆட்களை வச்சு அவன் 2 கையை வந்து அவனே வெட்ட வச்சிருக்கான். இந்த மாதிரி என்னைய வந்து பயங்கரவாதிகள் வந்து வெட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. கடைசியில காவல்துறை விசாரிச்சு பார்த்தா இந்த மூதேவியே ஆளை வச்சு தன்னுடைய கையை வெட்டிக்கிட்டு போலீஸ் பாதுகாப்பிட்டு இருக்கு. இப்படி நம்ம வந்து அடிக்கிட்டே போறோம். நீங்க வந்து துண்டா வெட்டிக்கிச்சு இல்ல கீறி விட்டதுக்கு இவ்வளவு பெரிய கட்டு போட்டுக்கிட்டாங்க. பாருங்க இவ்வளவு பெரிய கட்டு போட்டுக்கிட்டான். இப்படி ஒரு தீக்குச்சியை பத்த வச்சுட்டு முஸ்லிம் பயங்கரவாதிகள் செஞ்சுட்டாங்க, இஸ்லாமிய பயங்கரவாதிகள் செஞ்சுட்டாங்க, இஸ்லாமிய தீவிரவாதிகள் செஞ்சுட்டாங்க. டே செவனேன்னு இருக்காங்க. கோவை குண்டுவெடிப்பு பத்தி எல்லாம் பேசணும்னா அதற்கு வந்து பெரும்பாலான காரணம் வந்து இவனுக்கு தான். நீங்க அதை வந்து இங்க உள்ளார்ந்து போனீங்கன்னா இவனுக்கு தான். இதே மாதிரி தான் பேசி 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 இவனுங்க அங்க ஒண்ணு செய்ய அதற்கு ரிப்பீட்டா அவனுங்க ஒண்ணு செய்ய இப்படிதான் பிரச்சனையாகி கலவரமாகி இது இன்னைய வரைக்கும் அந்த சம்பவத்தை வச்சுதான் பாஜக தமிழ்நாட்டுல பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்படி ஒண்ணு அப்படி இஸ்லாமியர்கள் மீது பழி போட்டு நமக்கு ஏதாவது பிஎஸ்ஓ வாங்கிக்கணும், இல்ல ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணிக்கணும். இல்லைன்னா இஸ்லாமியர்கள் மீது பழி போட்டு அவனை ட்ரிகர் பண்ணி அவனை ஏதாவது செய்ய வைக்கணும். பாத்தியா செஞ்சுட்டான், பாத்தியா பண்ணிட்டான், பாத்தியா அப்படிங்கிற கதையை பிளே பண்ணணும். இப்படிங்கிற நோக்கத்தோட இந்த இந்துத்துவால இருக்கக்கூடிய பாஜக, RSS, இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, சந்து மக்கள் கட்சி, பொந்து மக்கள் கட்சி, புந்து மக்கள் கட்சி இவனுங்க எல்லாருமே சேர்ந்து பிளே பண்ணி திரும்ப கையும் களவுமா காவல்துறையில மாட்டி ரிமாண்ட் ஆகி உள்ள இருந்தானுங்க. இந்த சம்பவங்கள்லாம் எல்லாருக்குமே தெரியும். அதுல ஒரு சம்பவமா தான் அமர் பிரசாத் ரெட்டி வரான். இப்ப என்ன பண்றான், இந்த மாதிரி என் வீட்டுக்கு வந்து RDX பாம்பு அனுப்பிச்சிருவாங்கிறாங்க, என் தலையை எடுத்து வச்சு. அந்த அளவுக்கு நீ ஒர்த்து இல்லையாடா, நீ எப்படி என்ன பண்ணிருக்க? நியாயமா உன்னை அப்படி யாராவது செய்யணும்னு நினைச்சா யார் தெரியுமா செய்யணும்? நீங்க சொல்லுங்க. ஆருத்ராவுல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை இழந்தாங்களா அப்பாவி மக்கள், அவங்க இவன் அந்த மாதிரி நினைக்கலாம். நம்ம என்னைக்குமே வன்முறையை சப்போர்ட் பண்ண போறத சட்டப்படி தான் பார்க்கணும். ஒருவேளை அப்படி நினைக்கிறதா இருந்தா இவனால பாதிக்கப்பட்டா அவங்க அந்த மாதிரி நினைக்கலாம். ஆனா இஸ்லாமியர்களுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? அவங்க ஏன் உன்னைய செய்யணும்னு நினைக்கணும்? அவங்க ஏன் உன்கிட்ட வரணும்? ஏன்டா பாடி சோடா பண்றதுதான் பண்ற, ஒழுங்கா கரெக்டா செட் பண்ணி பண்ண மாட்டியா? இந்த லோகோவிலேயே அப்பட்டமா நமக்கு தெரிஞ்சிருச்சு இது செட்டப் நாடகம்னு. இப்போ ஏற்கனவே வந்து லாவண்யா அந்த மாணவி பள்ளி சிறுமி வந்து இறந்த விஷயத்த வந்து அது மத மாற்றத்தின் அழுத்தத்தால அந்த துன்புறுத்தால தான் அவங்க இறந்தாங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு ஒரு செய்தியை பரப்புனாங்க. இன்னைக்கு CBI அது இல்லைன்னு அது பொய்யான காரணம்னு சொல்லிச்சு. அதுக்கு சில கட்சிகள் தான் பரப்புச்சுன்னு பாஜக உட்பட அந்த பேரெல்லாம் சேர்த்து சொல்லிடுச்சு. ஆனா அந்த செய்தி இன்னைக்கு வெளியில வரல பெருசா அந்த அளவுக்கு. ஆனா லாவண்யா மத மாற்றத்தால் தான் கொல்லப்பட்டால், தற்கொலைக்கு தள்ளப்பட்டால் என்ற செய்தி வந்து நாடு முழுக்க, நாடுனா தமிழ்நாடு, இந்தியா முழுக்க பேசப்பட்டது. தமிழ்நாட்டுல இப்படி மத மாற்றம் வந்து ஊருக்குமா நடக்குதுன்னு வட மாநிலங்கள்ல போராட்டங்கள் நடந்தது, வட மாநில சேனல்ல டிபேட் நடந்தது. அப்படி ஒரு கருத்து உருவாக்கம் நடந்துருச்சு. அப்போ இங்க இந்த மாநிலம்னா இங்க வந்து சிறுபான் அதாவது கிறிஸ்தவ இந்து மதம் வந்து இந்து மதத்துல இருந்து மற்ற மதத்துக்கு மதம் மாற்ற ஒரு பழக்கம் இருக்குன்ற கருத்தை உருவாக்கிட்டாங்க. இப்போ அதே மாரி இஸ்லாமியர்கள் இந்த மாரி மிரட்டுறாங்க, கொள்றாங்க, இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து காலங்காலமா பரப்பிட்டே இருக்கிறாங்க. இப்போ இது மேலாம் உரிய நடவடிக்கை எடுக்கலைன்னா இது 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 தொடர்றதுன்றது இந்த சமூக நல்லிணக்கத்துக்கோ இல்ல சகோதரத்துக்கோ ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இதையா அரசு வந்து உரிய நடவடிக்கை எடுக்க மாட்டேது? ஐயா நல்லா பாத்துக்கோங்க. இஸ்லாமியர்கள் வந்து இந்த மாதிரி அதாவது இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் அதாவது தாக்கப்பட்ட இல்லைன்னா மர்ம நபர்களால் தாக்கப்பட்ட, வெட்டப்பட்ட, குண்டு வீசப்பட்டங்கிற நியூஸ் பெருசா பார்ப்போம். ஆனா அது பொய்ங்கிற நியூஸ் நம்ம யாரும் பெருசா பார்க்க மாட்டோம். அதன் பிறகு காவல்துறை வந்து விசாரணை செஞ்சு அப்படி ஒரு விஷயம் நடக்கல, இவனுங்களும் ஆள் செட் பண்ணி பண்ணிக்கிட்டானுங்கிற விஷயம் வந்து போலீஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது எங்கேயாவது சின்ன துண்டா வரும். இதெல்லாம் உண்மையாலுமே சொல்றேங்க. இதெல்லாம் வந்து ஊடகம் ஏன் இப்படி பண்றாங்கன்னு நமக்கு தெரியல. இந்த தப்பு வந்து கவர்மெண்ட் மேல மட்டும் இல்லைங்க, ஊடகத்து மேல இருக்கு. ஏன்னா ஒரு சமுதாயத்தை தப்பா சொல்றப்ப பல்ல காமிச்சிட்டு பக்கத்துல டிவில வந்து செகண்டுக்கு செகண்ட் பிரேக்கிங் நியூஸ் போடுறல்ல, அப்ப அது பொய்யன்னு வரும்பொழுது அதையும் பிரேக்கிங் நியூஸா போடணும்ல. இல்ல அதே மாதிரி இந்த லாவண்யாவுடைய விவகாரத்துல வந்து CBI என்னங்க சொல்றது? அந்த அன்னைக்கு ராத்திரி தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல ஸ்கெட்ச் போட்டது கூட்டத்துல நானும் ஒருத்தன் தான், நானும் அங்க இருந்தவன் தான். அது நான் இது வரைக்கும் வந்து பல பேட்டிகள்ல பேசியிருக்கேன், நம்ம சேனல்ல கூட பேசியிருக்கேன். ஆனா அண்ணாமலை மீது ஏன் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல? அப்படி என்ன உங்களுக்கு வந்து பயம்? அண்ணாமலை என்னங்க அவன் ஒரு ஆளா? நான் கேட்கிறேன், ஆளா?
ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டுல சிங்கம். மதமாற்றத்தை கர்நாடகா சிங்கம் இல்லைங்க, அவன் அசிங்கங்க, அவன் அசிங்கம் அண்ணாமலை அசிங்கம். டேய் அண்ணாமலை நீ அசிங்கம், நீ ஒரு பொறுக்கி, நீ ஒரு ஏமாத்துக்கார, நீ ஒரு கொள்ளை கூட்ட தலைவன், கொள்ளையடிக்கக்கூடிய கூட்ட தலைவன். என் ஃப்ரெண்ட்ஸுங்க நண்பர்கள் தான் எனக்கு சோறு போடுறாங்கன்னு சொன்னேன். என்னடானா கர்நாடகாவுல ஒரு வீடு வந்து ஒரு வீடு 9 கோடி 10 கோடிக்கு வந்து கட்டி வைக்கிற கம்பெனி வைக்கிற, எப்படா அதெல்லாம் உனக்கு காசு? இதுக்கான காசுலாம் உனக்கு ஏது கேட்டா தேசபக்திங்கிற அதாவது கரைபடியாத கட்சி தான் எங்க கட்சிங்கிற. உன் பேர்ல 1008 குற்றச்சாட்டு. உன் கட்சியை சேர்ந்த யூடியூபர்களே உன்னை கழுவி ஊத்துறா, உன் கட்சியே உன்னை கழுவி ஊத்துது. 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு மதமாற்றத்தாலதான் ஒரு பொண்ணு இந்த மாதிரி செத்து போச்சுன்னு ஒரு பொய்ய பரப்பி விட்டு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணி விட்டு இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மக்கள் தான் இப்படிதானோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய மக்கள் மனசுல கொண்டு வந்து விட்டுட்டு இந்த இந்திய முழுக்க பேசு பொருளாக்கி விட்டு இன்னைக்கு அது இல்ல, அது அப்பட்டமான பொய்யின் வந்துருச்சு. இருந்தும் இந்த இப்படியான கேவலமான அயோக்கியத்தனமான செயல்களை முன்னெடுத்த அண்ணாமலை மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்யாம என்ன புடிங்கிட்டு இருக்கீங்களா? கேட்பமா மாட்டோமா? நான் ஒரு சாமானியனா கேக்குறேன். ஐயா அப்படிலாம் நீங்க அப்படி நினைக்காதீங்கய்யா, நீங்க அப்படி நினைக்காதீங்க. ஒரு சமுதாயத்தையே தப்பான சமுதாயமா சித்தரிச்சுட்டு போயிட்டாயா. கிறிஸ்துவ மக்கள்னாலே இப்படிதான், கிறிஸ்துவ பள்ளிகள்னாலே இப்படிதான், கிறிஸ்துவர்கள்னாலே இப்படிதான் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை மக்கள் மனசுல உண்டு பண்ணிட்டு போயிட்டாரு. எவ்வளவு பெரிய இது அப்பட்டமான வெறுப்புணர்ச்சி, இது ஒரு சமுதாயத்துக்கு எதிரான வெறுப்புணர்ச்சி. இது அப்படிப்பட்ட வேலையை செஞ்சுட்டு போயிருக்கான். அப்படிப்பட்ட வேலையை செஞ்சவன் மீது நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னா கேவலமா இருக்கு சார். நீங்க போட்டிருக்க காக்கி உடுப்பு எதுக்கு சார்? நீங்க வாங்குற சம்பளம் எதுக்கு சார்? இப்போ ஒருத்தர் ரெட்டி, அமர் பிரசாத் ரெட்டின்னு ஒருத்தர், இவன் யாரு முதல்ல? இல்ல நான் தெரியாம கேட்கிறேன், இவன் யாரு முதல்ல? இவன் சம்பந்தமே இல்லாத இஸ்லாமியர்கள் எனக்கு செஞ்சாங்கன்னு அப்பட்டமா ஒரு பொய்ய சொல்றான். அத இவன் போட்ட இமெயிலேயே அது எடிட்டடான இமெயில், அதாவது இவனே ஆளை செட் பண்ணி அமிச்சுக்கிட்டான். இதெல்லாம் பக்கா செட்டிங்னு அப்பட்டமா தெரியுது. தெரிஞ்சிருந்து அந்த அமர் பிரசாத் ரெட்டி மேல நடவடிக்கை எடுக்காம ஏன் சார் இருக்கீங்க? இந்நேரம்லாம் நீங்க இப்படிப்பட்ட ஆட்கள் மீதுலாம் நீங்க நடவடிக்கை எடுத்தாதான் நாளைக்கு தமிழ்நாட்டுல வேற எவனுக்கும் இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தின் மீது பழி போடுவதற்கும் வெறுப்புணர்ச்சியை தூண்டுவதற்குமான தைரியமும் அந்த எண்ணமும் வராம இருக்கும்னு நான் சொல்ல வரேன். இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி ஐயா. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி.